பிரதிபலமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஜீசஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறதுக்கு ஜஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ், லைக் 2 மணி நேரம் மேக்ஸிமம் நினைக்கிறேன், ஜஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அண்ட் இன்னும் நம்ம அடுத்த சாப்டர்லாம் பார்க்குறப்போ இயேசு கிறிஸ்து வந்து லைக் சிலுவையில் அறையப்படுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இது எல்லாமே அன்றைக்கி அந்த ஈவினிங்கில் நடக்கும், அந்த நைட்டில் நடக்கும். ஜீசஸ் வந்து அவர் என்ன சொல்கிறார் லாஸ்ட்டில், திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் க்ளோஸ் பண்ணுறாரு. பாருங்கள், சில காரியங்கள் என்னுடைய இருதயத்திலிருந்து நான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பேச நான் விரும்புகிறேன். அண்ட் என்னுடைய டிசைர், லைக் நான் இன்னைக்கு ப்ரேயரில் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, தட் பாருங்க, நீங்கள் ஆசைப்படணும் தட் காட் ஷுட் யூஸ் யூ. நீங்கள் வந்து லைக் அப்படிப்பட்ட வாஞ்சைகள சடங்களாக இருக்குது. பாருங்கள், அப்போஸ்தலர்கள் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவல், பயங்கர எஜுகேட்டட், ரொம்ப பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களை கொண்டு அத்தனை சபைகளை நிறுவினாரு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு, மிஷனரிஸ் வந்து லைக் மிஷனரிஸ் were sent. பெர்சிக்யூஷன் பீக்ல இருக்கிற ஒரு டைம்ல, ரோம்ல கிறிஸ்தவம் வந்து பயங்கரமா வந்து லைக் பரவிட்டு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து யாருங்கிறத ஜனங்க வந்து லைக் ஏற்றுக்கொண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஆண்டவர் அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா பாருங்க, நம்மள மாதிரியான அவங்க, நீங்க பயந்துக்கிறீங்களா? அவங்க பயப்படுற ஜனங்க தான். உங்களுக்கு வந்து லைக் ரொம்ப வீக்கான நீங்க பீப்புளா நீங்க உங்களை ஃபீல் பண்றீங்களா? அவங்களும் அதே மாதிரி தான். இல்ல அந்த அளவுக்கு விசுவாசத்துல வந்து தேர்னவங்க தாமஸை நீங்க வந்து பாருங்க. அண்ட் நீங்க வந்து லைக் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல லேக் ஆகுறாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியாது ஈஸியா, பீப்புளா நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க யாரை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. லைக் பைபிள்ல வந்து எந்த கேரக்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆண்டவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லயே எடுத்துக்கோங்க, நியூ டெஸ்டமெண்ட்லயே எடுத்துக்கோங்க. எல்லா பரிசுத்தவான்களுமே they had their own struggles. நீங்க டேவிட் எடுத்துக்கோங்க, நீங்க ஏப்ரஹாம் எடுத்துக்கோங்க, ஐசக் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் நீங்க பாருங்க, எல்லாருமே ஆஃப்டர் ஆல் they are men. எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். சேம் லைக் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லா பிரச்சனையும் உடைய அதே ஜனங்க தான். ஆனா ஆண்டவர் அந்த ஜனங்களை வந்து லைக் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு வந்து லைக் நம்ம பைபிளை வந்து லைக் நம்ம பார்க்குறோம், வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கிறதுலாம் நீங்கள் சொல்கிறப்போ உங்களுக்குள்ளேயும் அதே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அண்ட் உங்களுக்குள்ளேயும் அதே டிசைர் இருக்கணும். என்ன டிசைர்? அதை நீங்கள் என்னையும் பயன்படுத்தணும். யூஸ் மீ. அன்னைக்கு நான் ஒரு பாஸ்டர் வந்து பேசுறதை நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் வந்து இந்த கேள்வி தான் அவர் கேட்டுட்டு இருந்தார். லைக் ஹூ இஸ் தேர் டு லீட்? யார் இருக்கிறா நெக்ஸ்ட் ஜெனரேஷன்? நோபடி இஸ் கமிங் ஃபார்வர்ட். இன்னைக்கு வந்து லைக் எத்தனை சர்ச்சஸ்ல வந்து லைக் பாஸ்டர்ஸே இல்லை தெரியுங்களா? பாஸ்டர்ஸே கிடையாது. சர்ச்சை வந்து பாஸ்டர்ஸே நான் வந்து லைக் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன். நோபடி டிசைர்ஸ் டு பி பாஸ்டர். நான் பாஸ்டருக்கு மட்டும் சொல்லல, ஒரு கிறிஸ்டியன் எக்ஸாம்பிளை செட் பண்றதுக்கு, கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு ஜனங்க வந்து லைக் பிரியப்பட மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் வேர்ல்டுடைய ட்ரெண்டு இப்படிதான் வந்து லைக் உலகம் போயிட்டு இருக்கு. யூகேல வந்து பார்த்தா சர்ச்சஸ் வந்து மியூசியமா மாத்திட்டு இருக்கிறான்னு வந்து லைக் நான் கேள்விப்பட்டேன். ஒரு காலத்துல மிஷனரிஸ் வந்து லைக் அனுப்பிச்சிட்டு இருந்த கண்ட்ரி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாருங்க யார் எப்படியா இருக்கு. ஆண்டவருக்கு வந்து லைக் ஒரு பெரிய குரூப் வேணும் அவர் யூஸ் பண்றதுக்கு, தேவையே கிடையாது. சின்சியர் ஹார்ட்டோட, ட்ரூ ஜென்யூன் டிசையரோட நீங்க ஒரு வேலை இருக்கிறீங்க. ஆனால் நீங்க என்ன யூஸ் என்னை பயன்படுத்து. லைக் நான் இந்த டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட்னு ஒரு புக்கை வந்து லைக் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து டக்குனு ஒரு பேர் எனக்கு ஞாபகம் மாட்டேங்குது. அதில் ரிச்சர்ட் கோப்ராண்ட்னு சொல்லி அவரை பற்றி தான், எப்படி ரொமானியா தேசத்தில் கிறிஸ்துவுக்காக அவர் உபத்திரவங்களை அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி தான் அந்த புக் இருக்கும். அண்ட் ரிச்சர்ட் கோப்ராண்ட் வந்து ரொமானியாவில் ஒரு யூதன்,
அவர் ஒரு ஜூ, ஆனால் செட்டில்டு லைக் அவங்க அங்கே தான், தே ஆர் லைக் ரொமானியன் சிட்டிசன்ஸ், அங்கே தான் அந்த ஊரில் தான் போனாங்க அவங்க எல்லாரும். அப்போ அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஒரு தாத்தா, அவர் கண் பார்வை கூட வந்து லைக் தெரியாதான், பட் அவருடைய ஹார்ட்ல வந்து என்னன்னா, அவரே லைக் ஒரு யூதனையாவது நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்து நான் வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி, கண்ணு தெரியாது, எங்கேயும் போக முடியாது அவரால், பட் அவர் வந்து ஜஸ்ட் ப்ரே பண்ணிட்டே இருப்பாராம். ஒரு யூதனை லைக் என்னை கொண்டு நீங்கள் ரட்சிக்க வைங்க, ரட்சிப்புக்குள்ள ஒரு யூதனையாவது நான் வழி நடத்துறது என்னுடைய டிசையர், எனக்கு வாஞ்சை, எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க. ரிச்சர்ட் பொம்பரட் அவர் வந்து ஒரு கிராமத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார், குக்கிராமத்தில், ரொமானியா தேசத்தில் ஒரு குக்கிராமத்தில். ரிச்சர்ட் பொம்பரட் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ சர்வே எடுக்கிறதுக்கோ ஏதோ ஸ்டடிக்கோ வந்து லைக் அந்த ஊருக்கு போயிருக்கிறாரு. அங்கே போய் அதை எடுக்க போயிருக்கிறாரு. அப்போ இந்த வயசான தாத்தா அவருடைய வீட்டுக்கு அவர் போயிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இவர் யூதன்னு தெரிய வந்தோன்னா லைக் அவர் வந்து இவர் வீட்லேயே தங்க இடம் தந்து அண்ட் அவருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு கடைசியில் அவர் வந்து ரசிக்கப்பட்டு அண்ட் அந்த ஒரு மனுஷன் மூலமாக லைக் பயங்கரமான காரியங்கள் ஊழியங்கள் வந்து லைக் ரொமானியா தேசம் வந்து நடைபெற்றுச்சு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு டிசையர் இருக்குது அப்படின்னா ஆண்டவர் பயன்படுத்துறது. எனக்கு ரொம்ப வாஞ்ச, ஆனால் ஆண்டவர் என்னை யூஸே பண்ண மாட்டேங்கிறாரு, அப்படி கிடையவே கிடையாது. நீங்க இயேசு கிறிஸ்துவோடைய அவருக்காக வாழணுங்கிற ஒரு டிசைர் இருக்கு. பரிசுத்தமா நான் ஜீவிக்கணும், கிறிஸ்துவ நான் என்ன அறிஞ்சுக்கணும், என்னோட லைஃப் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவரை பரிசுத்தமான ஒரு ஐ மீன் என்னோட லைஃப் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணோம். மித்தவங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ நான் காட்டுற ஒரு கருவியா நான் இருக்கணுங்கிற டிசைர் உங்களுக்கு இருக்கு. நான் உங்களை யூஸே பண்ண மாட்டேங்கிறாரு, அப்படி இருக்கவே வாய்ப்பு கிடையாது. பட் என்ன எதனால வந்து லைக் நம்ம வந்து லைக் டல் கோல்டு ஸ்டேட் நம்ம இருக்கணும் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் பிகாஸ் நமக்கு டிசைரே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பைபிளில் பார்க்குறோம், தேடுனீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படும். இஃப் யூ ஆஸ்க் யூ வில் ரிசீவ். நம்ம ஓவர் அண்ட் ஓவர் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம 16th சாப்டர் வரைக்கும் எத்தனை தடவை நம்ம ஜான்ல பார்க்கலாம். என்னுடைய பிதாவிடத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, டெஃபினட்டாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. என்னுடைய நாமத்தை நிமித்தம் நீங்கள் எதை கேட்டீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம், இப்போ வரைக்கும் நீங்க எதையும் கேட்கல, இப்போ நீங்க கேளுங்க, கண்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிறார். சோ லைக் ஜீசஸ் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, you ask you will receive. ஆனா லைக் the problem is there is nobody to even ask. யாருக்கும் கேட்கறது கூட we don't even desire heavenly blessings. நமக்கு வந்து லைக் heavenly riches ஆண்டவருடைய லைக் அந்த லைக் அவருடைய லைக் அந்த glorious truths கூட we don't desire. அதுதான் இப்ப இருக்கிற பாத்தட்டிக்கான லைக் ஸ்டேட். லைக் என்னுடைய பிரேயர் நம்மளுடைய சர்ச்சுக்கு என்ன அப்படின்னா, each of you desire at least a desire இருந்துச்சுன்னா நீங்க ப்ரே பண்ணுவீங்க. பிரேயர் இருந்துச்சுன்னா மித்ததெல்லாம் வந்து லைக் everything else will follow. உங்களுக்கு வந்து லைக் ஒரு விஷயத்தை நீங்க டெஸ்பரேட்டா நீங்க வந்து லைக் விரும்புறீங்கன்னா நீங்க வந்து அதை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதுவும் தொடர்ந்து வந்து லைக் நீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நம்ம யாருமே கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து ப்ரே பண்ணிட்டே இருப்பீங்க, எஃபர்ட்ஸ் எடுத்துட்டே இருப்பீங்க. ஸோ மறுபடியும் my prayer for you is that you have a desire to live for God. அடுத்த இதை பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எந்த இடத்துல பிளான் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு வந்து நீங்க கேட்கணும். ஸோ ஆண்டவர் யாரை யூஸ் பண்றாரு? What kind of people does God generally use? யார் பயன்படுத்துறாரு? ஏன்னா நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா மட்டும் பத்துமா? லைக் நீங்க என்ன பண்ணுங்க? உங்களுக்கு டிசைர் இருக்கு, ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? How can you be used by God? அதான் நம்ம இங்க பார்க்கணும். நீங்க நம்ம படிக்கிற ஆசஸ். So Jesus வந்து is going to depart. அப்போஸ்தலர்களை வந்து லைக் விட்டுட்டு அவர் வந்து பிதாவினிடத்துல போக போறாரு. அண்ட் அப்போஸ்தலர்ஸ் கிட்ட அவர் சொன்னது என்னன்னா, இனி உங்க மூலமா நீங்க உலகத்தை வந்து லைக் ஜெயம் கொள்வீங்க, உங்க மூலமா நான் நியூ டெஸ்டமெண்ட் எழுத போறேன், உங்க மூலமா காஸ்பலை கொண்டு போக போறேன், உங்க மூலமா சபை எழுத போறேன். ஸோ இதெல்லாம் வந்து பிளான்ஸ் வச்சிருக்கிறார் அப்போஸ்தலர்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வேர் அப்போஸ்தலர்ஸ்? ஜெனரலா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஜனங்களை வந்து பயன்படுத்துறார்? அதான் நம்ம பார்க்கணும். ஸோ பாருங்க, நம்ம வேர்ஸ் பை வேர்ஸ் நம்ம போகலாம். ஸோ பாருங்க 25
25வது வசனம் பாருங்க. இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். எவைகளை? ஜஸ்ட் மேல சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஜீசஸ் இன் ஜெனரலாவே சீஷர்களோட இருக்கிறப்ப அவர் நிறைய புரியாதை மாதிரியே தான் அவர் பேசிட்டு இருந்தார். அவர் பேச நிறைய காரியங்கள் வந்து லைக் அண்டர்ஸ்டாண்டே ஆகாத டிசைபிள்ஸ். இவர் என்னடா பேச வராரு, இவர் என்ன சொல்றாரு, அது புரியாது. ஜீசஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஊமையா பேசுவாரு, மறைச்சு பேசுவாரு, கிளியரா இல்லாத மாதிரியே இருக்கும் டிசைபிள்ஸ். அவங்களோட என்டையர் 3.5 years மினிஸ்ட்ரி ஜீசஸோட அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. இயேசு கிறிஸ்துவோடைய பல காரியங்களை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்டே பண்ணல. இயேசு கிறிஸ்து டெலிபரேட்டாவே அவங்க பேசியிருந்தாரு. அந்த மாதிரி லைக் அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் வந்து வெயில் பண்ணி அவர் வந்து லைக் வெளிப்படுத்திட்டு இருந்தார். ஸோ ஜீசஸ் அதான் சொல்றாரு, இவைகளை நான் உண்மைகளாக உங்களுடனே பேசுகிறேன். இவ்வளோ நாள் நான் அப்படிதான் பேசிட்டு இருந்தேன், அப்படிதான் நான் லைக் இவ்வளோ நாள் நான் உங்களோட ரிலேட் பண்ணியிருக்கேன். காலம் வரும், அப்பொழுது நான் உண்மைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். ஜீசஸ் இப்ப என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, இவ்வளவு நாள் நான் பேசுறது நிறைய உங்களுக்கு புரியல, பட் ஆனா ஜீசஸை நம்புறதுக்கு தேவையான எல்லா காரியங்களும் புரியுற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். அவர் தேவனுடைய குமாரன், அவர் மூலமா தான் லைக் ரட்சிப்பு இருக்குது. இதுல எல்லாம் நம்புறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஜீசஸுடைய அவருடைய அந்த காஸ்பலை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, அவருடைய பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுச்சோ அதையெல்லாம் அவர் வெளிப்படையா பேசினாரு. பட் என்ன எத்தனையோ காரியங்கள் இந்த சீஷர்கள் புரியாத விதத்துல தான் அவர் வந்து பேசியிருந்தார். பட் ஜீசஸ் இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு காலம் வரும், தி ஆர் இஸ் கமிங். அதான் பண்றது, தி ஆர் இஸ் கமிங். ஒரு புது டைம். ஜீசஸ் இப்ப ஒரு புது சீசனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். நான் என்ன சொல்றாரு, அப்போ அவர் என்ன பண்ணுவாராமா, நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாகவே நான் பேசுவேன், நான் அறிவிப்பேன். எந்த அவரை பத்தி இங்க ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு? எந்த அவரை பத்தி தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் தரப்படுவார் தெரியுமா? இவங்களுக்கு பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த அவரை வந்து ஜீசஸ் இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் யாருடைய ஆவி? ஜீசஸுடைய ஆவி. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நம்ம ஜஸ்ட் லைக் 2 weeks பேக் நம்ம சர்வன்ல பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோட எல்லாத்தையும் எடுத்து இவங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவார், இவங்களுக்கு அறிவிப்பார்னு வந்து லைக் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது, உங்களுக்கு வரும்பொழுது அவர் என்ன பண்ணுவாரு? அவர் மூலமா நான் வந்து உங்களுக்கு பிதாவை குறித்து எல்லாத்தையும் கிறிஸ்தாந்தமா வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வந்து லைக் அவர் வந்து சொல்றாரு. அண்ட் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா என்டையர் நியூ டெஸ்டமெண்ட்ல அதுக்கப்புறம் ஊமைகளே இல்லை. யாருமே அதுக்கப்புறம் ஊமைகளை பேசவே இல்லை. ஜீசஸ் பேசினாரு, அதுக்கப்புறம் எதுவுமே மறைக்கப்படவே கிடையாது. என்டையர் நியூ டெஸ்டமெண்ட்ல காஸ்பல்ஸை தவிர வேற எங்கேயுமே பேரபிள்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. அண்ட் பிதாவை பத்தி நிறைய காரியங்கள் புரியாம இருந்துச்சு தெரியுங்களா? ஹெவன்லி ட்ரூத்ஸ், வரப்போற கிங்டம் பத்தி நிறைய புரியாத காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியான பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்குள்ள வந்தப்போ அவங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த புரிதல்ல அவங்க எழுதுனது தான் புதிய ஏற்பாடு. நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து எழுதுறாங்க என்டையர் நியூ டெஸ்டமெண்ட். அதனால தான் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணவே கூடாது. நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து இது வேணாம் இது வேணும் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாது. அதெல்லாம் நமக்கு வந்து லைக் அவங்களுக்கு புரியாத, ஒரு காலத்துல புரியாத, இயேசு கிறிஸ்து சொன்ன பல காரியங்கள் புரியாத இருந்ததை எல்லாம் விலக்கி புரிய வச்சு அவங்க அந்த லைட்ல வந்து லைக் அதை எழுதியிருக்காங்க. So ஜீசஸ் சொல்றாரு, ஒரு டைம் வரும், இப்போ உங்களுக்கு புரியல, இப்போ என்னுடைய ஹார்ட் உங்களுக்கு புரியல, என்னுடைய பர்பஸ் உங்களுக்கு புரியல, நான் சொல்ல வர நிறைய காரியங்கள் உங்களுக்கு புரியல, ஆனா எல்லாமே உங்களுக்கு புரியும். பிதாவை பத்தி உங்களுக்கு நிறைய காரியங்கள் என்ன தெரியாம இருக்குது, பரிசுத்த ஆவியானவரை பத்தி என்ன நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்குது, பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு டைம் வரும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தரப்படும் பொழுது எல்லாம் உங்களுக்கு வந்து லைக் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் ஜீசஸ் என்ன சொல்றாரு 26ல, அந்த நாளில்
நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இந்த இடத்துல ஜீசஸ் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்க எல்லா காரியத்திலையும் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சது. தெளிவு வந்த உடனே இப்பதான் நம்ம பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவர் யாரை யூஸ் பண்ணுவாரு? யாரை யூஸ் பண்ணுவார் தெரியுங்களா? நீங்க தேவனுடைய கரங்கள்ல பிரயோஜனம் உள்ள ஒரு பெஸ்ஸலா நீங்க இருக்கணும்னா this is what you should do. அதான் நம்ம பார்க்கிறோம். You should pray. God uses people who pray. ஜெபிக்கிற ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் தரப்படுறாரு, கிளாரிட்டி வந்துருது. and கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்களாமா? 26 இங்கிலீஷ்ல போட்டுருது, that day you will ask in my name. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, then you will start praying the prayers that God desires. You will ask in my name, and I do not say to you that I will ask the Father on your behalf. இங்க ஜீசஸ் என்ன சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் அப்படி அவர் சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது உங்களுக்கே ஒரு டிசைர் இருக்கும். உங்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னா, now I have an access to God the Father. ஒரு கிறிஸ்டியன்ஸா நீங்க ஆகுறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறப்ப உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா நீங்க எதை புரிஞ்சுக்குவீங்கன்னா, பிதாவாகிய ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்க ஆவலுள்ளவரா இருக்கிறாருங்கிற அந்த சத்தியத்தை ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிடுவீங்க. and அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க யாருக்கிட்டையும் போய் தலையை நீட்டி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஏதாவது பண்ணுங்க, எனக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன விரும்புறாருங்கிறத நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து அவங்க ப்ரே பண்ண மாட்டாங்க, யாரையாவது தேடி போயிட்டே இருப்பாங்க. இவரே எனக்கு ப்ரே பண்ணா நல்லா இருக்கும், இவங்க எனக்கு ப்ரே பண்ணா படிச்சிடும், இவங்க எனக்காக ஜெபம் பண்ணா நடந்துடும். கிடையாது. நீங்க டிசைபிளா இருக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா, நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுப்பீங்க. என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை நீங்க நேசிக்கிறதுனால, அவருடைய ஆவியை நீங்க உடையவர்களா இருக்கிறதுனால, பிதாவுடைய அன்பு மேல் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு நீங்க ஜெபிக்கிறவர்களா இருப்பீங்க. So prayer உடைய motive என்னன்னா, that you know that Father loves you. ஓகேவா? சோ அதான் வந்து இந்த இடத்துல பார்க்கணும். சோ யார ஆண்டவர் பயன்படுத்துறாரு? ஜெபிக்கிற ஜனங்களை அவர் பயன்படுத்துறாரு. எலியாவை பத்தி நான் ஆல்ரெடி சொன்னேன், மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். அவர் என்ன பண்ணாரு? he prayed fervently. அவர் போய் ஆர்கியூ பண்ணல, சண்டை போடல, எல்லாம் வந்து அந்த மாதிரி அவர் பண்ணல. முதல்ல என்ன பண்ணாரு? he prayed. நம்ம வந்து ஜேம்ஸ் யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிச்சோம்னா, எலியா பண்ணது என்னங்கிறத கிளியரா பண்ணு. எலியா பண்ணது என்னன்னா, he prayed. ஜெபிச்சார். சோ நீங்க என்ன பண்ணணும்? what should you do? ஆண்டவரை பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணணும்? pray. ஜெபிங்க. லைக் உங்களுடைய ஹார்ட் வந்து ஜெபிங்கன்னு சொன்ன உடனே வந்து ஒரு மணி நேரம் இல்லை வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை இந்த இடத்துல அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய ஹார்ட் எப்பவுமே லைக் ஆண்டவர் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அவருடைய உங்களுக்கு பிடிக்குமா, நான் போகணுமா, நான் வேணாமா, நான் பேசணுமா, பேச வேணாமா. உங்களுடைய ஹார்ட் வந்து லைக் எப்பவுமே ஆண்டவரோட எங்கேஜ்டாவே இருக்கும். எப்பவுமே ஆயத்தமுள்ளவர்களா இருப்பீங்க. உங்களுடைய ஆத்மா வந்து பாருங்க, வேற வேலையை செஞ்சுட்டு இருந்தா கூட உங்களுடைய இருதயம் வந்து ஆண்டவரை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும். கான்ஷியஸா அது வந்து கான்ஷியஸா இருக்கும். ஓகே, அவர் என்ன விரும்புறாரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தை கொண்டே எல்லா காரியங்களையும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. That is the spirit of prayer. So நேரத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? That day you will ask in my name, and I will do not say to you that I will ask the Father on your behalf, for the Father himself loves you. 27 நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து என்ன பிதா உங்களை நேசிக்கிறார். நீங்க என்னை விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசத்தினால பிதாவுடைய அன்பு உங்க மேல இருக்குது. அதை அறிஞ்சு நீங்க ஜெபிப்பீங்க. So first point இதுதான். So disciples நிறைய புரியாம இருந்துச்சு. புரிதல் வந்த உடனே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? They started praying. சரியான புரிதல் உங்களுக்கு ஆண்டவரை பத்தி இருக்கா இல்லையா? எப்படி தெரியும்? You will be a man of prayer. Okay?
ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த 25ல வந்து இயேசு அநேக நேரத்தில் உண்மையிலேயே பேசிட்டு அப்புறம் வந்து லேட்டரான வந்து அதை வெளிப்படுத்துறாருல, எதனால அப்படி பண்றாரு? இவர் பேசுறப்பே தெளிவாக பேசிடலாம், அவங்களுக்கு புரியுற மாதிரி. அவர் அப்படி பேச மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் முதல்ல புரியாமையே பேசுறாரு, நிறைய காரியங்கள் புரிய மாட்டேங்குது. அப்புறம் லேட்டரான அதை வெளிப்படுத்துறாரு. எதனால அதை பண்றாரு? எதனால அதை பண்றாரு தெரியுங்களா? நமக்குள்ள ஒரு ஹியூமிலிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது. பிரேயர் எப்போ வரும்னா நம்மளை பார்க்கிறப்ப தான் ஜெபம் வரும். இப்போ நீங்க பைபிள் படிக்கிறப்ப எல்லாமே உங்களுக்கு புரியுதுன்னு வைங்களேன். எல்லாமே கேட்ட உடனே உங்களுக்கு புரியுது. உங்க மைண்ட்ல வந்து நீங்க என்ன எப்படி யோசிப்பீங்கன்னா, லைக் ஐ அம் வெரி பிரில்லியன்ட், எனக்கு நான் ரொம்ப சவுண்டாக இருக்கேன், நான் ஸ்பிரிச்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம கிரெடிட்டை யாருக்கு தர மாட்டோம்? ஆண்டவருக்கு தர மாட்டோம். நமக்கு தந்துட்டு இருக்கோம். அவரை பிரைஸ் பண்ண மாட்டோம், அவரை குளோரிஃபை பண்ண மாட்டோம், நம்மளே பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்குள்ள ஹியூமிலிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது, நம்மளை தாழ்த்துறதுக்கு, நம்ம உண்மையாலுமே யாருன்னு நமக்கு காட்டுறதுக்கு. ஸ்பிரிச்சுவலி நம்ம எவ்வளவு இம்பவர்ஸ்டா இருக்கும், நம்ம எவ்வளவு வந்து லைக் ஸ்பிரிச்சுவலி வீக்கா இருக்கும், எவ்வளவு டிபெண்டா இருக்கிறோம். ஆண்டவர் இல்லாம நம்ம சுத்தமா ஒண்ணும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆண்டவர் அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைம்ல நமக்கு வளர்க்கறது கிடையாது. He wants us to wait upon him. அவர் நம்ம கிட்ட ஒவ்வொன்றை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறாரு. சில டைம் குழந்தைகிட்ட கூட நம்ம அப்படித்தானே பண்றோம். We want them to ask. அவங்க கேட்கறோன்னு நமக்கு தரதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது, அவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது, அவங்களுக்கு அதனுடைய தேவை வந்து இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன புரியாம இருக்கிறாங்க. அதனால நம்ம தரது கிடையாது. நம்ம டைம் வச்சிருக்கோம். ஓகே, இந்த டைம்ல நம்ம நல்லா இருக்கிறதே அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ஒரு தாழ்மையை விரும்புறாரு, ஹியூமனிட்டி இருக்கு. அந்த ஹியூமனிட்டியில தான் we start asking God. அப்பதான் நம்ம ப்ரே பண்றோம். அன்றே நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் எப்படி இருக்கேன், நான் எதை நடந்துட்டேன், எப்படி பேசணும், எங்க போனோம், அதெல்லாம் நம்ம அப்பதான் வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்குள்ள வந்து நம்ம வரோம். இல்லைன்னா நம்ம ரொம்ப பிள்ளைட்டு நமக்கு நம்ம லைக் க்ளோரியை எடுத்துட்டு அந்த மாதிரி வந்து லைக் நம்ம போயிடுவோம். ரெண்டாவது ரீசன் என்னன்னா, லைக் நான் ஆல்ரெடி லாஸ்ட் செவன் நம்ம பார்த்த மாதிரி ஜீசஸ் ஒரு ஜென்டிலான டீச்சராக இருக்கு. நமக்கு புரியாத, அவருக்கு தெரியும் நம்மளால எவ்வளோ கிராஸ் பண்ண முடியும் ஒரு டைம்ல. ஸோ ஆண்டவர் வந்து நம்மளுடைய என்டையர் லைஃப்ல அவரை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார். ஸ்லோவாக அந்த டெப்த்தில் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவரை பற்றி அறிகிற அறிவில் அந்த ஆழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆழத்துலையும் உயரத்துலையும் நம்ம ஸ்லோவாக நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆண்டவர் வந்து ஏன் எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதில்ல, எல்லாத்தையும் வெளிப்படுத்தினா நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா அவர் கிரேஷியஸாக இருக்கு, ஜென்டில் டீச்சராக இருக்கிறார். ஃபார் தட் ரீசன் அவர் வந்து கிராஜுவலாக வெளிப்படுத்துறார். ஸோ நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கல, நான் ஜெபிக்கிறது இல்லை. ஏன் நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை? பிகாஸ் யூ ஆர் நாட் ஹம்பிள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தேவைங்கிறதையுமே நீங்க இன்னும் உணராம இருக்கிறீங்க. ஏன்னா அப்படி இருக்கிறவங்கள ஆண்டவர் பயன்படுத்துறது கிடையாது. ஸோ ப்ரே. அண்ட் எப்படி நீங்க ப்ரே பண்ணோம்? பிதாவாகிய தேவன் இப்போ உங்களை நேசிக்கிறாருங்கிறத உணர்ந்து ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்டவர் ஜெபிக்கிற ஜனங்களை பயன்படுத்து. பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட், ரெண்டாவது வாசிக்கலாம். So for the Father himself loves you. 28 வாசிக்கலாம். தமிழ் வாசிக்கலாம். பிதாவிடமிருந்து புறப்பட்ட உலகத்திலே வந்து மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடமிருந்து போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உண்மையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் வந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உண்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஓகே, இப்போ ரெண்டாவது ஆண்டவர் யாரை தெரியுமா பயன்படுத்துறாரு? இப்போ பாருங்க, உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியல. They didn't understand many things. இப்போ ஜீசஸ் பேசிட்டு இருக்கிறது கூட அவங்களுக்கு வந்து புரியாம தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு நான் போறேன் அப்படிங்கிறார்.
ஜீசஸ் ஒரு சிம்பிளான ஒரு நக்ஷல்ல காஸ்பலை சொல்றாரு. I came from heaven. நான் வானத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து நான் வந்தேன். இப்போ நான் இங்க இருக்கிறேன், மறுபடியும் நான் பிதாவினிடத்துல போறேங்கிறதா. இதை சொன்ன உடனே அவங்க பாருங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு எக்ஸ்பிளமேஷன் ஏற்படுது, ஒரு சந்தோஷம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர்கள். உடனே they rejoice, they're happy immediately, suddenly like they're so excited. What makes them so excited? ஏதோ உங்களை ரொம்ப சந்தோஷப்படுது. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். ஆண்டவர் யாரை தெரியுமா பயன்படுத்துறாரு? People who are rejoicing in the gospel on an everyday basis. அன்றாட சுவிசேஷத்துல களி கூறுகிற ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. பாருங்க, காஸ்பல் வந்து டெய்லி நம்ம வந்து ரிஃப்ளெக்ட், டெய்லி நம்ம காஸ்பலோட டெப்த்ல அதனுடைய நாலேஜ்ல வந்து நம்ம வளர்க்கணும். வாட் இஸ் காஸ்பல்? ஜீசஸ் பியூட்டிஃபுல்லா லைக் அந்த மீடியத்துல சொல்றாரு, நான் பிதாவின் இடத்துல இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். ஃபர்ஸ்ட் என்னது? ஜீசஸ் இஸ் காட். அவர் பிதாவின் இடத்துல இருந்தாரு. ஆதி முதலே பிதாவின் இடத்துல தான் அவர் இருந்தாரு. உருவாக்கப்படல, ஜெனிப்பிக்கப்பட்டார். நம்ம நிச்சய விசுவாச பிரமாணத்தில் நம்ம வாசிக்கிறோம். கொலோசியர் 1 அதிகாரம் 16 வசனத்துல உண்டாக்கப்பட்ட படைக்கப்பட்ட எல்லாம் அவர் மூலமா படைக்கப்பட்டுச்சு, அவருக்காக படைக்கப்பட்டுச்சுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ லைக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஜீசஸ் இஸ் காட். அவரோட டிவைன் பீயிங் ஃபர்ஸ்ட் அது. ரெண்டாவது ஜீசஸ் என்ன சொல்றாரு 28ல, அங்க இருந்த பிதாவினிடத்துல இருந்து புறப்பட்டு எங்க வந்தாராமா? உலகத்துக்கு வந்தாரு. இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த கடவுள் என்ன பண்ணாரு? உலகத்துக்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்து வந்தார். இன்கார்னேஷன். ஏன் வந்தாரு? எதுக்காக வந்தார் பூமிக்கு? ஏன்னா இந்த பாவிகளை, மனிதர்களை ரட்சிக்க. புரியுதா? பாவிகளை வந்து பாவத்துல அவங்க அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு, அவங்களுக்காக மரிக்கிறதுக்கு பூமிக்கு வந்து வந்தார். மனித ரூபம் எடுத்து வந்தார். He became man. நிறைய பேர் இதை டினை பண்ணிட்டு இருக்காங்க. ஜீசஸ் மனுஷனா அவ்வளோ வரல, இல்லை ஜீசஸ் வந்து கடவுள் எல்லாம் கிடையாது, அவர் ஒரு ப்ராஃபிட்டுங்கிறாங்களா? கிடையாது. அவர் கடவுளுக்கு சமமா இருக்கிறாரு. அவர் பிதாவின் இடத்துல இருந்தாரு. பூமிக்கு மனித ரூபம் எடுத்து வந்தார். நம்மளை போலவே வந்தார் இந்த பூமிக்கு. He became one of us. அதான் அவருடைய பர்த்தை வந்து லைக் நம்ம செலிப்ரேட் பண்ற கிறிஸ்மஸ். ஸோ ஜீசஸ் சொல்றாரு, நான் பூமிக்கு வந்தேன். பூமிக்கு வந்து என்ன ஆச்சு அவருக்கு? He died. He came, he lived, he died. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகிறேன். எப்படி போறாரு? பிதாவின் இடத்துல மறுபடியும் உலகத்திலிருந்து அவர் போறாரு. எப்படி போறாரு? அவர் கொல்லப்படுறாரு. அண்ட் கொல்லப்படுறது மூலமா உலகத்தில் இருக்கிற பாவத்துக்கு பலியா அவர் மறிக்கப்பட்டு பிதாவினுடைய அந்த டிமாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி தேவன் வந்து அவர் வந்து உயிர்த்தலை பண்றாரு. உயிர்த்தலை பண்ணி மகிமைப்படுத்தி மறுபடியும் அவர் வந்து பிதாவினத்திலே போறாரு. இப்போ இதை வந்து லைக் சொன்ன உடனே எல்லாம் காஸ்பல், ரைட்? என்ன காஸ்பல்? அந்த காஸ்பலை சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்க? அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாக பேசுகிறீர்கள். So they are excited. இப்போ பாருங்க, இந்த பாயிண்ட்ல கூட இவங்களுக்கு வந்து இன்னும் முழுசா மேசியா எப்படிப்பட்ட என்ன லைக் ஒர்க் அவர் பண்ண போறாரு, அவர் மரிக்க போறாரு, அதையெல்லாம் இன்னும் கூட இவங்க வழங்கிக்கல. இன்னும் டிசைபிள்ஸ்க்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இன்னும் காஸ்பல் ஆஸ் இன் லைக் ஜீசஸ் மரிக்கிறது மூலமா தான் அவர் வந்து லைக் பூமியின் மேல ஜெயம் கொள்ள போறாரு, பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு தான் மேசியா பூமிக்கு அனுப்பிச்சுடப்பட போறாருங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் சீஷர்களுக்கு வர கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எலிமெண்டரி லெவல்ல அவங்க ஒரு விஷயத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. என்னது? ஜீசஸ் இஸ் காட். அதை கரெக்டா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவருக்கு சப்மிட் பண்ணணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு எல்லாமே தெரியும். அதை அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதான் அவங்க சொல்றாங்க பாருங்க 30ல பாருங்க 30வது வசனம், நீர் எல்லாவற்றையும், யார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாங்க? யாருக்கு? God alone knows everything, right? ஆண்டவருக்கு மட்டும்தான் எல்லா காரியமும் தெரிஞ்சிருக்கு. and disciples வந்து ஜீசஸை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு எல்லாமே தெரியும், there is nothing that is hidden from you. எல்லா மனுஷங்களுடைய எல்லா ஆலோசனையும், எல்லா சிந்தனைகளையும் எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்க. you are God.
அதை தான் வந்து அவங்க இங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல அதே வசனம் என்ன போட்டிருக்குன்னா, now we know that you know all things and do not need anyone to question you. யாரும் உங்களை கேள்வி கேட்க தேவையில்லைன்னு போட்டுருக்கு. அப்படி என்னது அர்த்தம்? ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியும், யாரும் உங்களை கேள்வி கேட்க தேவையில்லை அப்படின்னு போட்டுருக்கு. என்ன கனெக்ஷன்? என்ன கனெக்ஷன்னா, பாருங்க, ஜீசஸ் ஒன்று பண்றாருன்னு வைங்களேன். இப்போ நம்ம வீட்டில் சின்ன பசங்க ஏதாவது பண்றாங்கன்னா, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அவன் என்ன பண்றானே தெரியாம ஏதாவது கரண்ட் வயரை பிடிச்சி கடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வர அந்த போர்ட்ல வந்து கையை விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப என்னன்னா, they don't know, அவங்களுக்கு தெரியாது அதனுடைய கான்சிக்வென்ஸ். ஆனா அதை போய் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்னன்னு கேட்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, உனக்கு தெரியுதா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கறோம்ல. ஜீசஸ் அவர் ஒன்று பண்றாருன்னா, டிசைபிள்ஸ் என்ன புரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் ஒன்று பண்றாருன்னா நம்ம போய் என்னண்டவரே பண்றீங்க அப்படின்னு யாருமே அவரை கேள்வி கேட்க தேவையில்லைங்கிறத சீஷர்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. which means disciples clear-ஆ என்ன believe பண்ணிருந்தாங்கன்னா, he is God and he knows everything. யாரும் அவருக்கு கவுன்சில் பண்ண, அட்வைஸ் பண்ண, எதை எப்போ பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், எதுவும் சொல்ல தேவையில்லைங்கிறத சீஷர்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. பாருங்க, இந்த காரியம் அவங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்பட வச்சு, அவங்களை எக்ஸைட் பண்ண வச்சு. So third இங்கிலீஷ்ல என்ன பண்ணுதுன்னா, now we know that you know all things and do not need anyone to question you. This is why we believe that you came from God. இதனால தான் நாங்க நம்புறோம், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, அதை வச்சே நாங்க தெரிஞ்சுக்கிறோம் நீங்க வந்து உண்மையாலுமே தேவனிடத்துல தான் வந்தீங்க, யாருமே உங்களை கேள்வி கேட்க தேவையில்லை, அதை வச்சே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க உண்மையாலுமே தேவனிடத்துல தான் வந்தீங்க, நீங்க உண்மையாலுமே கடவுள் தான்ங்கிறத நாங்க இதை வச்சே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஜீசஸ் அப்படின்னு வந்து டிசைபிள்ஸ் சொல்றாங்க. So like Jesus is Godங்கிறத அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு அது எப்படி தெரியுமா இருக்கும், இன்னைக்கு ஆண்டவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியலைஸ் பண்ணி இருக்கிற ஜனங்களை தான் அவர் பயன்படுத்துறாரு. எப்படி இருக்கும் அது பார்க்கறதுக்கு? எப்படி இருக்குன்னா, பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியறது தான் உங்களுடைய டிசையர். When that is your desire, God will use you. இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும், அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும், நடப்பிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உட்கார்ந்து எங்க எல்லாம் நான் அதை செய்ய தவறி இருக்கிறேன், இதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா? இப்படி யோசிக்கிற ஜனங்கள், ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற ஜனங்கள். You repent every day. You examine your life. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க on a regular basis. Such people God uses. அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்துறார். இதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, God will not use such people. சீஷர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஏன்? ஏன்னா சுவிசேஷத்தை அவன் ஒவ்வொரு நாள், நீங்க என்டையர் எபிசோட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்பலை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி இருக்கிறாங்க. புதுசா அவங்க எதுவுமே எழுதல. இன்னைக்கு வந்து நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ஓ சுவிசேஷம் என்ன, இயேசு கிறிஸ்து பாவியாக மரிச்சாரு, மூன்றாம் நாள் உயிர் தந்தாரு, இப்போ பிதாவுடைய வலது பரிசுத்தத்துக்கு உட்கார்ந்துருக்காரு, மறுபடியும் ஒரு நாள் வருவார். இதுதானே? இது இருக்கு ஓரமா. இந்த அன்கண்டிஷனல் எலெக்ஷன் அதை பத்தி நம்ம பேசலாம், அது இன்னும் எக்ஸைட்டிங்கான ஒரு டாபிக். ஓ லைக் அது வந்து டாக்டர் ஆஃப் எலெக்ஷனை பத்தி, இதை வந்து பர்சவரன்ஸ் ஆஃப் செயின்ஸ், இதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ லைக் காஸ்பல் வந்து ஏதோ ஒரு எலிமெண்டரி லெவல், அது வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய தியாலஜிக்கல் டாபிக்ஸ், டிபேட்ஸ், சர்ச் ஹிஸ்டரி, லைக் சர்ச்சுக்குள்ள இருக்கிற டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், பிரெஸ்பிட்டேரியன்ஸ் அண்ட் பாப்டிஸ்ட் இவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம், சர்ச் பாலிட்டி, இதை பத்தி எல்லாம் பேசலாம். பாருங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. Christians who want, who truly love Jesus Christ, are those who cherish the gospel. பாருங்க, நான் உண்மையுமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த காஸ்பல் ட்ரூத்தை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பெல்லாம் நான் ரொம்ப ஆர்குமெண்ட் எழுதுவேன், ரொம்ப லைக் ஆர்கியூ பண்ணுவேன், ரொம்ப வந்து இது உங்களுக்கு தெரியுமா, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாலாம் நான் இருப்பேன். ஸோ லைக் வேற கிறிஸ்டியன்ஸோட ஐ கேனாட் கெட் அலாங். ஏன்னா அவங்க என்ன வச்சு இதில் டிஸ்அக்ரி பண்ணுறாங்க, இதில் டிஸ்அக்ரி பண்ணுறாங்க, இதில் டிஸ்அக்ரி பண்ணுறாங்க, இப்படின்லாம் இருக்கும். பட் இப்போ
grow more in the knowledge of the gospel. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுல சுவிசேஷத்துல வளர வளர இப்போ நான் கேட்கிற எல்லா கேள்வி 6 நாள் நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? What I want to know, you know, like, do you believe in Jesus? இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? What gospel do you believe? உங்களுக்கு சுவிசேஷம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்து தான் தெய்வம். நீங்க பாவி, அவர் இல்லாம நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. நீங்க நித்திய அழிவுக்கு போயிருவீங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். I don't want to know anything else. பால் ஒரு இடத்துல சொல்றாரு, கிறிஸ்துவை அல்லாம, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அல்லாமல் வேற எதை பத்தி எனக்கு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லைங்கிறார். I bother to know nothing among you except Christ and Him crucified ங்கிறார். So like, that is how Christians will be. சின்ன சின்ன டிஸ்அக்ரிமெண்ட்லாம் நம்ம வந்து லைக் ஃபைட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓ இதெல்லாம் அவங்க ஒத்துக்கல, இதெல்லாம் அவங்க வந்து லைக் நான் சொல்றத அவங்க கேட்கல, அப்படி நம்ம இருக்க மாட்டோம். எதுக்குனாலும் ஒரு ஃபைட்டை வந்து பிக் பண்ணிட்டு எந்த சின்ன இஷ்யூல வந்து டிஃபரன்ஸ் இருந்தாலும் ஐயோ நான் தனி சர்ச்சுக்கு வந்து லைக் நான் போயிடுவேன், அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா அப்படி நம்ம இருக்க மாட்டோம். லைக் கிறிஸ்டியன்ஸா நமக்கு யூனிட்டி, நமக்கு ஜாய், நமக்கு பீஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா காஸ்பல்ல தான் இருக்கு. யாரா வேணாலும் இருந்துருப்பாங்க, காஸ்பலை பிலீவ் பண்றீங்களா? யூ மை பிரதர் இன் கிரைஸ்ட், லைக் கிரைஸ்ட் இஸ் இன் யூ. And நமக்கு அவங்களுக்கு லைக் we love them, we are commanded to love such people. And so like என்னுடைய own லைஃப்லயும் சரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அண்ட் உங்களை நான் என்ன என்கரேஜ் பண்ணுவேன்னா, பாருங்க காஸ்பலை பாருங்க, அதுல ரிஜாய்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் காஸ்பலுக்கு உங்களுடைய ஹார்ட் டல்லா இருக்குன்னா ரியலி அது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. இட்ஸ் நாட் a good sign. ஒரு சைல்ட் லைக் ஃபெய்த்ங்கிறது எவ்ரி டே யூ லுக் டு ஜீசஸ் கிரைஸ்ட். எவ்ரி டே அவருடைய ரைச்சியஸ்னஸ் நம்ம பார்க்கணும், அவருடைய சின்ன நம்ம பார்க்கணும். அண்ட் எவ்ரி டே வி ரன் டு கிரைஸ்ட், எவ்ரி டே வி பிலீவ் இன் தி காஸ்பல். காஸ்பல்ங்கிறது வந்து லைக் என்டையர் பைபிள், அது எல்லாமே காஸ்பல் தான் வந்து லைக் சொல்லுது. ஜீசஸுடைய ரைச்சியஸ்னஸை நம்ம பார்க்குறோம், அவர் நமக்காக இப்போ பரிந்து பேசிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறப்ப நம்ம பாவத்தில் விழுந்தாலும் நமக்கு மன்னிப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். நீதியின் வாழ்க்கைக்கு அவர் நம்மளை அழைச்சிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவை காட்டுறது தான் நம்மளுடைய அழைப்புங்கிறத பார்க்குறோம். எல்லாமே சுவிசேஷத்தினுடைய ஒரு பார்ட். நம்ம அப்படி அதை பார்க்குறப்ப, அதை செரிஷ் பண்ணுறப்ப, அதில் ரிஜாய்ஸ் பண்ணுறப்ப ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆண்டவர் யாரையெல்லாம் பயன்படுத்துறாரு? யூ ஷுட் பி a man of prayer. நீங்கள் வந்து ஜெபிக்கிற ஸ்திரீயா ஆனா நீங்கள் இருக்கணும். ஆனால் அதுக்கு தேவை ஹியூமிலிட்டி உங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, ப்ரே பண்ணுற ஜனங்களை ஆண்டவர் யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது யாரை பயன்படுத்துறாரு? சுவிசேஷத்தில் மகிழ்கிறது. உங்களுக்கு பைபிளில் பல காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம், தட்ஸ் ஓகே. சுவிசேஷம் உங்களுக்கு தெரியுதா? அது உங்களை சந்தோஷப்படுத்துதா? அது உங்களை வந்து நீங்க பாவம் பண்றப்ப அது உங்களை உணர்த்துதா? சுவிசேஷத்துக்கு உங்களுடைய ஹார்ட் ரிசெப்டிவா இருக்குதா? 50 வருஷம் கிறிஸ்டியனா இருந்தீங்க, அதனால உங்களுக்கு காஸ்பலை கேட்டா எதுவுமே பண்றதே இல்லை அப்படின்னா அப்ப எங்கேயோ பிடிச்சது. ஸோ நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர வளர நீங்க சந்தோஷம் எதை பார்த்து படுவீங்க தெரியுங்களா? சுவிசேஷத்தை பார்த்து. நீங்க இன்னும் எவ்வளவு பாவின்னு பார்த்துட்டே இருப்பீங்க. இயேசு கிறிஸ்து இன்னும் எவ்வளவு நீதி உள்ளவர், எவ்வளவு அழகானவர், எவ்வளவு மேன்மையானவங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் இப்படிதான் லைக் சுவிசேஷத்தினுடைய அறிவுல அதுல லைக் மகிழ்றது, அதில் வளர்றது எல்லாமே அப்படிதான் நடக்குது. ஸோ அதை நீங்க பண்ண ஆண்டவர்களை பயன்படுத்துறது. God uses such people who rejoice in the gospel. மூணாவது கேரக்டர் தேர்ட் கேரக்டர், மூணாவது குவாலிஃபிகேஷன் யாரை மாணவர்கள் பயன்படுத்துறது? படிங்க 32 இருந்து படிங்க. ஓகே சோ சாரி 31 வந்து இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஓகே, இங்க ஜீசஸோடைய மறுபடியும் let's turn our attention to the words of Jesus here. 31 அவர் என்ன சொல்றாருன்னா, சோ சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கறாங்க. ஓகே, எங்களுக்கு எல்லாமே தெரியும். Now we know that you know all things and do not need anyone to question you. This is why we believe that you are from God. இது எப்ப சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து அரசாக போறார். அரசாய் இவங்க எல்லாம் துண்டக்கான துணிக்கான அங்க இருந்து ஓட போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஐயோ ஜீசஸ் எங்களுக்கு தெரியும் நீங்க யாருன்னு, நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வந்த தேவனுடைய குமாரன் நீங்க தான், எங்களுக்கு
எனக்கு தெரியும், நாங்கள் விசுவாசிக்கிறோம், we are very confident. என்னுடைய ஃபெய்த்தை குறித்து லைக் we are very very confident அப்படிங்கிறாங்க. ஜீசஸ் பாருங்க உடனே நீயா நீ இப்போ என்ன பண்ண போறீங்க நான் சொல்லிட்டேன், நீ எப்படி இங்கிருந்து ஓட போறீங்க நான் சொல்லிட்டேன் அப்படி நல்லா சொல்லி அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆக்சுவலா 32 வந்து தமிழ்ல கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கொஸ்டினா போய் முடியுது. 32ல என்ன பண்றது, 31ல பாருங்க. 31 வந்து தமிழ்ல கரெக்டா இருக்கு, இங்கிலீஷ்ல கொஸ்டின் மார்க்கோட முடியுது. 31 என்ன இருக்கு? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஓகே, ஜீசஸ் என்ன சொல்றாரு? எப்பொழுது நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படிங்கிறார். இங்கிலீஷ்ல என்ன எப்படி தெரியுமா இருக்கு, அது படிக்கிறப்ப நமக்கு எப்படி தெரியுதுன்னா 31ல do you now believe, ஒரு क्वेश्चन மாதிரி, உண்மையாலுமே நீங்க விசுவாசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலா क्वेश्चन மார்க் கிடையாது, அங்க ஒரு அப்போஸ்ட்ரோஃபி தான் இருக்கணும். ஆக்சுவலா எக்ஸ்கிளமேஷன் தான் வந்து லைக் அங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, அவங்க விசுவாசம் பார்க்கறாரா, பார்த்துட்டு கிரிட்டிக் பண்ணல, விசுவாசிக்கிறியா நீயா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டா அப்படி அந்த சென்ஸ்ல அவர் அங்க பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, கரெக்ட், நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றாரு. பாருங்க, குழந்தைங்க ஏன் நம்ம இந்த சண்டே கிளாஸ்ல எடுக்கிறோம் தெரியுங்களா? பிகாஸ் we appreciate childlike faith. குழந்தை போல இருக்கிற விசுவாசத்தை, குழந்தைகளுடைய விசுவாசத்தை, விசுவாசத்தினுடைய ஆரம்ப நாட்களை நம்ம என்கரேஜ் பண்ணி பழகணும். நம்ம வந்து யாராவது ஐ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ உன்னை பார்த்தா அப்படி தெரியவே கிடையாது, நீ உண்மையாலுமே நீ கன்வெர்ட்டே ஆகல, இப்படி நல்லா சொல்லி அது மேல கெரோசினை ஊற்றி கொளுத்தி நார் அடிச்சு லைக் அதை வந்து க்ரஷ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அந்த சிம்பிள் அந்த கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். குழந்தைங்க வந்து அப்பா நான் வந்து லைக் ஐ பிலீவ் இன் ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் சொல்றப்ப அவனை நம்ப மாட்டேன், உனக்கு வந்து அப்படின்னா என்னன்னே தெரியாது, போயிடு, அப்படி கிடையாது. ஜீசஸ் இங்கே நமக்கு மாடல் பண்றாரு. பாருங்க, டிசைபிள்ஸ் என்னவெல்லாம் பண்ண போறாங்கன்னு அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இப்போ என்னவெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த டைம்ல ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஐ நோ யூ, எனக்கு தெரியும் நீங்க பிலீவ் பண்ண, சின்ன விசுவாசமா இருக்கு, இம்மெச்சூர்ட் ஃபெய்த்தா இருக்காரு, வீக்கான ஃபெய்த்தா இருக்குது, பட் ஐ நோ தட் பிலீஃப் இஸ் ட்ரூ. எனக்கு தெரியும் ரொம்ப சின்ன பிலீஃப் அது, பட் இருந்தாலும் எனக்கு தெரியும் அது உண்மையான விசுவாசமா இருக்கு, எனக்கு தெரியும். ஸோ ஜீசஸ் அங்கே டிஸ்கரேஜ் பண்ண. ஸோ எப்படிப்பட்ட ஒரு ஜென்டிலான ஒரு டீச்சரா, ஒரு சேவியரா அவர் இருக்கிறார். நம்ம டிசைபிள்ஷிப்ல நம்ம கத்துக்க வேண்டியது இல்லை. கிறிஸ்தவுக்குள்ள யாரையாவது நம்ம நடத்தணும்னா கிரிட்டிக்கலாவே இருக்கக்கூடாது. எப்ப பாரு லைக் குத்தங்காட்டி குத்தி இது தப்பு அது தப்பு அப்படின்னே இருந்தீங்களா யாருமே வரமாட்டாங்க. நீங்க உண்மையாலுமே if you want to like be the people person சொல்லுவாங்க, to get along with people, ஜனங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸை, காஸ்பலோட இன்ஃப்ளூயன்ஸை நீங்க காட்டணும் அப்படின்னா bear with their weakness. அதான் ஃபர்ஸ்ட். எது பண்ணணும், இது இப்படி கிடையாது, இது தப்பு, இது இப்படின்னே சொன்னா அப்படி வந்துடலாம்டா அப்படின்னு சொல்லி ஒன்னா போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடி அவங்க வேற மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான். ட்ரூ சேஞ்ச் நடக்காது. ஜீசஸ் இங்க என்ன பண்றாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாம் மறைஞ்சிருக்க, எவன் எந்த ஸ்பீடில் ஓடுவான் முதல் கொண்டு அவருக்கு தெரியும். ஜீசஸ் அங்கே வந்து அந்த நேச்சர் ஆஃப் ஃபெய்த்தை பார்க்குறாரு, உண்மையாலுமே அவங்க விசுவாசிக்கிறார், அது அவருக்கு தெரியும். பிதா உண்மையாலுமே அவங்க நேசிக்கிறார், அதுவும் அவங்களுக்கு தெரியும். இவர் மறிக்க போறதை இவங்களை மீட்கிறதுக்கு அதுவும் அவருக்கு நல்லா தெரியும். உண்மை ஒருத்தன் போய் சொல்றவன் இருந்தா அவன் போயிட்டான். இந்த ஜனங்களை பத்தி அவருக்கு தெரியும். எவ்வளவு டெண்டரா அவர் இருக்கிறார், வேர்ட்ஸ் எவ்வளவு டெண்டரா இருக்குங்களா. This is something we should imitate in our lives, especially when we handle other Christians, other weaker believers, other weaker brothers and sisters. We should be really tender, softer, gracious, gentle. நம்ம இருக்கணும். அதுக்கு பொய் சொல்லக்கூடாது. உண்மையாலுமே வந்து இல்லைங்க ஜீசஸ் இஸ் ஆல்சோ ஒன் அமங் காட்ஸ் அப்படின்னு யாராவது வந்து சொல்றாங்கன்னா டெண்டரா பரவாயில்லைங்க கரெக்ட் தான், அந்த மாதிரி கிடையாது. அது தப்பு, பொய்ன்னு நம்ம சொல்லணும், தப்புன்னு சொல்லணும், சின்ன கன்ஃபரண்ட் பண்ணோம். பட் அதெல்லாம் பண்றப்ப கூட there is a way we need to do, and especially if we are dealing with Christians, we should pay great attention. ஜீசஸ் இங்க வந்து லைக் அதான் பண்றாரு. எங்கெல்லாம் வந்து சொல்றாங்க இவங்க விசுவாசத்தினுடைய ஸ்ட்ரென்த் அவருக்கு அந்த மொமெண்ட்ல தெரியும். ஜீசஸ் என்ன சொல்றாங்க, ஐ நோ யூ, எனக்கு தெரியும். பீட்டர் எனக்கு தெரியும், ஐ நோ யூ. கொஞ்ச நேரத்துல 3 நேரம் மறுதலிங்க இருப்பாரு.
ஜீசஸ் பார்க்குறேன் இன்னும் இப்படி எனக்கு தெரியும் நீ சொன்ன அந்த வார்த்தை யூ ரியலி மீன் இட். நான் கடவுள் நீ இப்போ சொன்னீங்க நீ அதில் போய் சொல்லு நீ உண்மையாலுமே நீ விசுவாசத்தை சொல்லிடு. ஆனாலும் நீ இன்னும் பலப்படணும் பீட்டர், இன்னும் நீ ஸ்ட்ரென்தன் ஆகணும். இன்னும் போதுமான ஸ்ட்ரென்த் கிடையாது, உங்களுடைய ஃபெய்த்தில் இன்னும் போதுமான பலன் கிடையாது. அது அவருக்கு தெரியும். ஆனால் அது அவர் அப்போ அதை அவர் அப்போ எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க. ஸோ அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். மூணாவது, ஆண்டவர் யாரை பயன்படுத்துறாரு? யாரை பயன்படுத்துறாரு அப்படின்னா 32 and 33 வாசி. இதோ நீங்கள் சிதறிவிட்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தடுக்கிறேன். இதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். மூணாவது யார் தெரியுமா பயன்படுத்துறாரு? People who go through tribulation for the sake of faith. ஓகேங்களா? விசுவாசத்துக்காக பாடுகளை அனுபவிக்கிற ஜனங்களை ஆண்டவர் பயன்படுத்துறார். ஸோ ஐ மீன் நான் மூணாவது பாயிண்ட் இங்கிலீஷ் என்ன எழுதுனேன் அப்படின்னா, to be used by God we need to go through times of tribulation. ஆண்டவரால் நம்ம பயன்படுத்தப்படணுமா? உபத்திரவங்கள் மூலமா நம்ம போகணும். அதை இன்னொரு விதமா நான் சொன்னேன். உபத்திரவங்கள் மூலமா போறவங்க ஆண்டவர் பயன்படுத்துறாரு. ரெண்டு ஒன்று தான். ஸோ ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணுமா அப்படி என்ன பண்ணணும்னா, go through tribulation. உபத்திரவங்கள் மூலமா வந்து நீங்க கலந்து போகும். உபத்திரவங்கள் உங்களை என்ன பண்ணும்? கொடுத்துடுமா, உங்களை நசுக்கிடுமா, உங்களை நிறுத்திடுமா, உங்களுக்குள்ள உங்களை கிறிஸ்துவுக்கு எகெயின்ஸ்டா உங்களை மாத்துமா? மாத்தாது. கிறிஸ்தவர்கள் அது பண்ணாங்க. ஃபால்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அது பண்ணும், சாயம் விலகும். பட் கிறிஸ்டியன்ஸ் when they go through tribulation, கிறிஸ்தவர்கள் உபத்திரவங்கள் மூலமா போறப்ப என்ன ஆகுறாங்க அப்படின்னா, bold, அவங்க என்ன ஸ்ட்ராங் ஆகுறாங்க, they become more courageous and they overcome the world. உலகத்தை ஜெயம் கொள்கிறவர்களா. ஓகே, ஸோ ஆண்டவர் யாரையெல்லாம் பயன்படுத்துறாரு? ஒன்று, செபிக்கிறாங்க. ரெண்டு, சுவிசேஷத்துல மகிழ்றவங்க, சந்தோஷப்படுறவங்க. மூணாவது யார் தெரியுங்களா? உபத்திரவங்கள் மூலமா கடந்து போகிறோம் விசுவாசத்துக்காக. ஓகே, ஸோ இங்க பாருங்க 32 ஜீசஸ் என்ன சொல்றாரு? ஸோ இவங்க வந்து சொல்றாங்க, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எங்களுக்கு தெரியும் நீங்க தான் குமார், தேவனுடைய குமார் நல்லா சொல்றாங்க. ஜீசஸ் சொல்றாங்க, எனக்கு தெரியும் நீங்க விசுவாசிக்கிறீங்க, பட் இருந்தாலும் அவங்க சொல்றேன் கேட்டுக்கோங்க, எனக்கு தெரியும் நீங்க விசுவாசிக்கிறீங்க, எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, ரெடி ஆயிக்கோங்க. என்ன சொல்றாரு? behold the hour is coming. டைம் வந்துட்டு இருக்கு, ரொம்ப தூரம் இல்ல, ஜஸ்ட் வந்துருச்சு, இப்போ வரப்போகுது. the hour is coming, indeed it has come. வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு, நேரம் சமீபமா இருக்குதுன்னு கிடையாது, வந்துருச்சு, ஆல்ரெடி வந்துருச்சு. இதோ நீங்கள் இதோ நீங்கள் சிதறென்று அவனவன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கு. ஸோ என்ன பண்ண போறீங்க? என்ன அந்த டைம் என்ன பண்ணலாமா? இப்போ எங்கூட நின்று இவ்வளோ க்ளோஸாக பேசிட்டு இருக்கீங்களா, இவ்வளோ ஜாலியாக எங்கூட நின்று இப்போ வந்து பேசிட்டு இருக்கீங்களா, என்னை எல்லாத்தையும் நீங்கள் விட்டு போட போறீங்க, என்னை மட்டும் தனியாக நிற்க வச்சு நீங்கள் எல்லாம் போக போறீங்க. இது பெயின்ஃபுல். அது கேட்கறது ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட வந்து நீ தாங்க என்னை இப்போ காட்டியே தரப்போற அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்பலையா அப்படின்னு. அது ஜீசஸ் சொல்கிறப்ப, என்ன ஜீசஸ் சொல்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் வேற, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்ன பண்ணுவேன் நான்? இப்போ எல்லாம் தெரிஞ்சவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறப்ப நமக்கு தெரியும் வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு நமக்கு தோணாது. நமக்கு என்ன தோணுனா, ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியலையே, நான் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியலையே, என் மைண்ட் எப்படி மாறும் எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கும்ல. ஜீசஸ் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓட போகிறீங்க. இப்போ தான் பீட்டர் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்காரு, யார் ஓடினாலும் நல்லா இங்கே நகரவே மாட்டானவரை, அவன் வந்தாலும் நான் பார்த்துட்டு அப்படின்னு இருக்கிறார். ஜீசஸ் சொல்கிறாரு, எல்லாருமே போகிறீங்க, எல்லாம் அவன் வீட்டுக்கு கூட ஓட போகிறீங்க, எனக்கு அந்த இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அப்படி என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போய் செட்டில் ஆகி எல்லாம் வந்து நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் வந்து ஓட போகிறீங்க, என்னை தனியாக ஓட போகிறீங்க, தனியாக என்னை விட்டுட்டு நான் மட்டும்தான் இப்போ நிற்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதே இடத்துல. இதெல்லாம் கேட்குறப்போ ஒரு விதமான ஒரு பயம், ஒரு கலக்கம், என்னடா இது அப்படின்னு.
காட்டல, உங்களை கில்ட்டுக்குள்ள தள்ள ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, இதை கூட அவர் ஏன் சொல்றாருன்னா, அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, ஏன்னா நான் பண்ணுவோம், நான் ஆனா தனியா கிடையாது, நீங்க எல்லாம் என்னை விட்டு போனீங்கன்னா என்னுடைய நம்பிக்கை உங்க மேல கிடையாது. நான் யார் எங்கூட இருப்பா, இதுதான் எங்கூட இருப்பாரு. ஓகே, ஜீசஸ் வந்து என்ன சொல்றாரு, உழைப்பு தான் எங்கூட இருப்பாரு, நீங்க தான் விட்டு போயிருவீங்க, ஆனா நான் தனியா இருக்கேன். ஸோ எனக்கு பயம் கிடையாது, நீங்க பண்ண போறதையெல்லாம் நினைச்சு எனக்கு உங்க மேல கோபம் கிடையாது, நான் உங்க மேல வெறுப்பை வந்து நான் வைக்க போறது கிடையாது. பட் இதையெல்லாம் நீங்க கேட்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அடுத்த சொல்றேன் 33, I've said these things to you that in me you may have peace. Jesus is my heart. இப்போ கூட அதை சொல்றப்ப நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, so that you might feel guilty, you might be ashamed of what you are going to do. அதனால கிடையாது, so that you might have peace. பாருங்க, நீங்க எல்லாம் என்னை விட்டு போறீங்க, போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கில்ட், உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷேம், ஒரு கேவலத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க அப்படியெல்லாம் போயிடாது, நீங்க அந்த மாதிரி எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் இப்படி எல்லாம் சொன்னதை நீங்க நினைவு, நான் சொன்னதுதான் நடந்துச்சுங்கிறத நினைச்சு எனக்குள்ள சமாதானமா இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே நடக்கும். நான் கொஞ்ச நாள் உங்களோட இருக்க மாட்டேன், மறுபடியும் கொஞ்ச நாள் தான் நான் உங்க கூட வருவேன், உங்களை வந்து பார்ப்பேன், ரிசரக்ஷன் இருக்கும், நான் வந்து உங்களை பார்க்க போறேன். இதையெல்லாம் நினைச்சு நீங்க எனக்குள்ள சமாதானமா இருக்கு, கலங்கிறாது. Do not feel ashamed, do not feel guilty. நான் என்னை பார்த்து பிதா எனக்கு இருக்கிறார், don't worry. ஓகே, நான் சொல்றேன், you will have tribulation. பாருங்க, என்னை பின்தொடர் வந்திருக்கீங்க, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு, ஆனா பயந்துக்காது. Do not fear, for I have overcome the world. நீங்களும் அதே மாதிரி உலகத்தின் மேல ஜெயம் எடுப்பீங்க. ஜீசஸ் ஹார்ட் நம்ம பார்க்கணும். என்ன ஒரு டெண்டர் ஹார்ட், அக்யூஸ் பண்ணல, பிரதர்னை அக்யூஸ் பண்ணல, இவர் மறுபடியும் போய் பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் புத்தி காட்டல, அவரு ஞாபகம் இருக்கா நீ என்ன பண்ணினு, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த டைம்ல கூட அவங்களுடைய சமாதானத்துக்காக இந்த காரியங்களை வந்து சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதை படிக்கிறப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், வாட் இஸ் தேர் ஃபார் அஸ் இன் திஸ். ஒன்று பாருங்க, ட்ரிபுலேஷன் நமக்கு இருக்குது. நம்ம வந்து கிறிஸ்துவ பின்தொடர்றதுனால உபத்திரவங்கள் இருக்கு, ரெண்டு விதத்தில் அது. ஒன்று இன்டர்னல், ஒன்று எக்ஸ்டர்னல். இன்டர்னல் என்ன தெரியுங்களா, இந்த பாவ சரீரத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பாவத்தோட எஃபெக்ட் வந்து நம்மளுடைய லைஃப்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த ரேடியேஷன், ஒரு இடத்துல பாம்பு போட்டால் அந்த ரேடியேஷன் பல வருஷத்துக்கு இருந்துமாங்க, ஆட்டமாகலாம். இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டுட்டோம் இருந்தாலும் நம்ம விரும்பாத காரியத்தை வந்து நம்ம செய்வோம். we will fall many times. நம்ம நிறைய டைம் வந்து தேவனுக்கு விரோதமாக நம்ம வந்து பாவத்தில் நம்ம விழுவோம். விழவே மாட்டோம்னு சொன்னால் அது பொய். கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா, அப்படி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாத, தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நீங்க செய்ய நேரிடும், செய்யக்கூடும். ஆனா அதை செய்யறப்போ கிறிஸ்டியன்ஸ் நமக்கு அது எப்படி இருக்குது, we feel very bad, we feel like we cannot go on. நமக்கு என்ன தோணுனா, சாமி இதுக்கு மேல என்னால முடியல, I don't feel like pursuing this, pressing on. இதுக்கு மேல எத்தனை தடவை நடக்குது, how many times am I falling in this area, எவ்வளவு தடவை நான் இதே இடத்துல வீக்கா வந்துட்டேன். Like we'll be discouraged. எப்படி அன்னைக்கு சீஷர்கள்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது அவங்களுக்கு தோணி இருக்குமா, என்னால் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணி இருக்குமா? எவ்வளோ டிஸ்கரேஜாக இருக்கு, இவ்வளோ நல்லவர், இவ்வளோ தூய்மையாக, இவ்வளோ பரிசுத்தரை, இவ்வளோ அவரை பற்றி நம்ம சொன்னோமே, அறிக்கை செஞ்சோமே எல்லாத்துக்கு முன்னாடி, இவர் தான் தேவனுடைய குமாரன், இவரை எல்லாத்துக்கு முன்னாடி விட்டு வந்துருக்கணும். எப்படி இருந்துச்சு நீங்கள் நினச்சி பாருங்க. அண்ட் எல்லாத்தையுமே தெரியும், 3.5 வருஷமா அவரோடையே போயிட்டு இருந்தீங்க, அவர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க, கடைசியில் அவரே விட்டு எல்லாம் இருந்தீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்களாவது கேட்டுப்பாங்களா வீட்டில்? எங்கேயாவது கேட்டுப்பாங்க. எவ்வளோ லைக் சாடாக, எவ்வளோ குற்ற மனசாட்சி அந்த டைம் இருக்குது. அண்ட் கிறிஸ்டியன்ஸாக நம்ம கிறிஸ்தவாக இருக்கிறப்போ we do things that bring like that grieve the Holy Spirit. பரிசுத்தாவியான நோவடிக்கிற காரியங்கள் நம்ம செய்யணும், we do it. ஆனால் ஆண்டவர் யாரை பயன்படுத்துறாரு அப்படின்னா, அந்த மாதிரியான ட்ரிபுலேஷன் வழியாக போகிறப்போ நம்ம அப்படியே படுத்து நொந்து நோயாகி அப்படியே கிறிஸ்தவத்தை விட்டு போகிறது கிடையாது. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எந்திரிப்பான்னு சொல்லி வசனத்தில் இருக்குது. நம்ம கிறிஸ்டியன்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
when we fall we rise again, we get up, we run the race. மறுபடியும் நம்ம ஓடும். ஆமா நான் பேசக்கூடாது, நான் பேசிட்டேன், Lord I'm sorry, give me strength. மறுபடியும் நான் அதே லைன்ல நான் மறுபடியும் போறேன். அவனை செய்யக்கூடாது செஞ்சுட்டேன், நான் சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன், நடந்துக்க கூடாத விதத்தில் நான் நடந்துட்டேன். ஆண்டவரே அவன் என்னை கலந்து என்னுடைய ரைச்சியஸ்னஸ், என்னுடைய நீதி, நான் என்னை நம்பி நான் வாழல கிறிஸ்துவ, உங்களுடைய நீதியை நான் வாழ. அந்த பாவத்துக்காக நீங்க சிலுவையில் மரிச்சிட்டீங்கிறத நான் நம்புறேன். பிதா என்னை நேசிக்கிறாருங்கிறத நான் பிலீவ் பண்ணேன். ஸோ ஐ ரன், ஐ கெட் அப், ஐ ரன். நிறைய பேர் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க, ஜெபமே பண்ணுறது இல்லை, அப்புறம் முடிஞ்சு நான் ஜெபமே பண்ணுறது. சரி இப்போ ஜெபம் பண்ணி நான் ஜெபமே பண்ணுறது, எத்தனை தடவை நான் ஜெபம் பண்ணலான்னு முடிவு எடுத்தேன்னா நான் ஜெபமே பண்ணுறது. அதனால இப்போ என்ன பண்ணாங்க, ஜெபமே பண்ணுறது நீங்கள் பண்ணாங்க. சொல்யூஷன் என்ன, அதனால ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டேன். இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா பாருங்க, அது கிடையாது. God can never use you. ஆனவர் யூஸ் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, you come to terms with reality. reality என்ன, yes you will have tribulation, you will fall, but மறுபடியும் நீங்க எந்திரிச்சு நீங்க ஓடுறீங்க. ஸோ உலகத்தில் வந்து நம்ம வந்து டெம்டேஷன்ஸ் இருக்குங்கிற ஆண்டவர், நம்ம வந்து அதில் விழுவோம். பாவம் இல்லை நம்ம சொன்னோம்னா பொய்யா இருக்கும். கிறிஸ்துவ ஆனுங்க, ஆனால் பொய் சொல்லிடுறேன் சார், நான் பேசுகிறேன், இன்னும் கிறிஸ்டியன் ஆகிற வாய்ப்பே கிடையாது, அதனால நான் கிறிஸ்டியனே கிடையாது, அப்படி போக மாட்டோம். ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ஏன் அப்படி எல்லாம் நமக்கு தோண தெரியுமா? ஆனால் இன்னும் நமக்கு ட்ரூ ஹியூமனிட்டியே கிடையாது. இன்னும் we think we are something, we can do something, we can please God. அப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறதுனால தான் நம்மளுடைய ஓன் வீக்னஸை நம்மளால வந்து பேர் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா அப்படி இருக்கிறவங்க மித்தவங்களுடைய வீக்னஸை நம்மளால பேர் பண்ண முடியும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. God cannot use, he will not use. ஆண்டவர் பயன்படுத்தணும். பய நீ எப்படி இருக்கணும்னா, பீட்டர் வந்து விழுகிறாரு, மறுபடியும் சான்ஸ் கிடைச்சோன்னா கம்ஸ் பேக், மறுபடியும் ஆண்டவர் வந்தார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிடும், நீங்கள் வந்து பாவத்தில் வந்துடுறீங்க, நீங்கள் செய்யக்கூடாது செய்கிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாத நீங்கள் செய்கிறீங்க, வாட்ச் பண்ணிடும். என்ன பண்ணணும், இம்மீடியட்லி லுக் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன பண்ணாரு, உலகத்தின் மேலே ஜெயிச்சிருக்கிறாரு. யாருக்கு பதிலா? உங்களுக்காக அவர் ஜெயிச்சிட்டாரு. The victory is already, like we have the victory. ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. நீங்க இப்ப போராடிட்டு இருக்கிற போராட்டம் வந்து ஆல்ரெடி ஜெயிச்ச ஒரு வார் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, look to Christ. ஆண்டவரே உங்களுடைய நீதியை நான் பிலீவ் பண்ணேன், உங்களுடைய கிரேஸ் அதான் ஆண்டவரே நான் பிலீவ் பண்ணேன். என்னுடைய ரைச்சியஸ்னஸ் கிடையாது. இந்த ரேஸ் நான் என்னுடைய பலத்தை கொண்டு நான் ஓடத வந்து எனக்கு வரல, அதெல்லாம் பண்ண போறது. Look to you. Yes, I have failed. நான் வளர்த்துக்கூடாத விதத்தில் நான் நீ மன்னிச்சு. I know there is forgiveness and I will follow. நான் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டேன். I keep following. I won't turn back. I won't give up. That's what a Christian must do. So எப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ, God will use you. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. So like அந்த internal tribulation வந்து உங்களை வீக்காக காட்டும். கரெக்டாக வீக்காக காட்டும். ஆனால் நீங்கள் ஆஸ் அ கிறிஸ்டியனாக நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா, 2 Corinthians chapter 12 verse 9 என்ன பண்ணுறதுன்னா, பால் என்ன புரிஞ்சுட்டா தெரியுமா, பால் வந்து லைக் he feels very exhausted, very tired, இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறார். நான் தான் சொல்கிறேன், உன்னுடைய பலவீனத்தில் என்ன இருக்குமா, என் கிருபை உனக்கு போதுங்கிறது. ஸோ என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக இருக்கும். When you come to an end, that is the start of God. லைக் நான் அப்படின்னு நீங்க சொல்றதை எங்க நிக்கிறோ அங்கதான் ஆண்டவர் வந்து ஸ்டார்ட்டே பண்றாரு. ஸோ அதனால ஸ்பிரிச்சுவல் வாக்ல நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இட்ஸ் நாட் அபவுட் யூ. எவ்வளோ சீக்கிரம் நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அண்ட் நீங்க இஃப் யூ திங்க் யூ ஆர் சம்திங், நீங்க நான் அதை பண்ணுவேன், நான் இதை பண்ணுவேன், நான் முழு கடவுள் பண்ண அதில் பண்ண மாட்டேன், இதில் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ரொம்ப லாஃப்டி, நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங், ரொம்ப மெச்சூர்ட், எந்த இதுவுமே பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மைண்டு கோலை பயங்கரமாக எங்கேயோ போய் நீங்கள் வந்து எங்கள் மைண்ட் வேணும். பட் ஹியூமனிட்டியோட அவரே நீங்கள் நினச்சிங்க எவ்ரிடே யூ டிபெண்ட் ஆன் தி லார்ட். ஆண்டவர் நம்பி நீங்கள் வாழ்றீங்க. ஸோ இன்டர்னல் ட்ரிபுலேஷனை யூ ஓவர் கம்மிங், நீங்கள் ஜெயம் கொள்றீங்க. இந்த ட்ரிபுலேஷன் வழியாக போகிறப்ப நீங்கள் ஜெயம் எடுக்கிறீங்க உலகத்தின் மேலே. எப்படின்னா பை டிபெண்டிங் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். எக்ஸ்டர்னல் ட்ரிபுலேஷன் அது வந்து லைக் ஃபிசிக்கலாக பாருங்க. கிறிஸ்துவுக்காக நான் வாழணும்னு நினச்சது சீஷர்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினச்சேன். ஸ்டீஃபன் வாஸ் ஸ்டோன்ட்.
Peter was like crucified upside down. எல்லா சீஷர்களையும் வந்து லைக் பண்ணாங்க. அதெல்லாம் இருக்கு பாருங்க. அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய ஹார்ட்ல பாருங்க, ஜீசஸை நான் பின்பற்றேன், அவருடைய மெசேஜை நான் ப்ரீச் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எக்ஸ்பெக்ட் தோஸ் ரிசல்ட்ஸ். இயேசு கிறிஸ்து அதான் பண்ணாங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் தி வேர்ல்ட் டு ட்ரீட் யூ லைக் டிஃபரெண்ட்லி. வேற மாதிரி எல்லாம் வந்து தே won't treat you. அதே மெசேஜை ப்ரீச் பண்றீங்க, வேற எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா? இருக்காது. கரெக்டா நீங்க கிறிஸ்டியனா இருந்தீங்கன்னா you will have persecution and tribulation externally, like you will be hated for no reason. அதுக்கப்புறம் வந்து like you will be accused. நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன், இந்த டேரக்டர் ஒரு பில்லு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் ஸ்டாட்டஸ் வச்சா கூட, வாட்ஸ்அப்பில் ஸ்டாட்டஸ் வச்சா கூட 14 வருஷம் வந்து ஜெயிக்கலாம். ஏன்னா ஃபோர்ஸ் கன்வர்ஷன் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸை ஸ்டாட்டஸ் கூட வைக்கிறாரு. நீ போகிற நாளில் எல்லாம் கிறிஸ்டியன் பேர்னு சொன்னால் கூட வந்து அது கன்வர்ஷனாக வந்து இருக்கிறது மாதிரி. ஸோ லைக் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ வில் ஹேவ் ட்ரிபுலேஷன் ஜீசஸ் சொன்னார் பார்த்தீங்களா, அது லைக் இட்ஸ் ஆல்ரெடி தேர், நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இது எல்லாம் பார்த்து நம்ம பயந்து தேவையே கிடையாது. நான் தான் லைக் நான் யோசிச்சிருந்தேன், எல்லாத்தையும் இப்போ ஜெயிலில் போடுறான்னு என்ன பண்ணுறது, நம்ம கரெக்ட் ஞாபகம் இருந்துச்சு பாருங்க. இந்த ஜெயிலுக்குள்ள மினிஸ்ட்ரியே அவங்க அளவே பண்ணுறது. முதல்ல எல்லாம் ஜெயிலுக்குள்ள வந்து போய் மினிஸ்ட்ரி வந்து பண்ணாங்க. அந்த ராஜ்கிட்ட பேசிட்டு அவர் தான் சொன்னார், ஜெயிலுக்குள்ளெல்லாம் போடுறதே இல்லை. மேபி லைக் ஆண்டவர் அங்கே வந்து லைக் இப்போ வந்து லைக் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆண்டவர் வந்து ட்ரிபுலேஷன் மூலம் என்ன பண்ணுறாருன்னா, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத இடங்களுக்கு கூட அதை பிரசங்கிக்கப்பட வைக்கிறாரு. பாருங்க, எல்லா ஜெருசலேம்ல வந்து ஆக்ட்ஸ் கூட எல்லாம் செட்டில் ஆகி அங்கேயே சர்ச்சா, மெகா சர்ச்சா இருந்து அங்கேயே இருந்தாங்க. ஆண்டவர் பெர்சிக்யூஷன் அனுப்பிச்சுடுறாரு. பால் வந்து எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறாரு. யூதர்கள் நிறைய பேர் பரிசேயர்கள் வந்து எல்லா கிறிஸ்டியன்ஸையும் லைக் விரட்டுறாங்க. அது மூலமா என்னாச்சுன்னா காஸ்பல் பல இடங்களுக்கு வந்து செதறுண்டு நிறைய இடத்துல போய் பரவச்சு. ஸோ ட்ரிபுலேஷன் மூலமா நம்ம உலகத்தை ஜெயிக்கிறோம். we become strong. நம்ம வேத வசனத்தை அறிஞ்சு கொள்றோம், சுவிசேஷத்தை நேசிக்கிறோம், கிறிஸ்துவுல நம்ம வந்து மகிழ்றோம், we depend on him. அதெல்லாம் நடக்குது. அது மட்டும் கிடையாது, உலகமும் உலகத்தை ஜெயிக்கிறது எப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள வராங்க, சபைகள் கட்டப்படுது. சரி, எல்லா காரியமும் நடக்குது. நான் அதனால தான் சொல்றேன், tribulation, it's through tribulation that God uses people. ஸோ 3 காரியங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஆண்டவர் யார் பயன்படுத்துறாரு? ஜெபிக்கிற ஜனங்களுக்கு அவர் பயன்படுத்துறாரு. ஓகே, ரெண்டாவது யார் பயன்படுத்துறாரு அப்படின்னா, சுவிசேஷத்துல மகிழ்கிற ஜனங்கள். 3வது உபத்திரவங்களின் மூலமா போகிற ஜனங்களை பயன்படுத்துறாரு. கிறிஸ்துவுக்காக உபத்திரமே அனுபவிக்கலையா அப்ப என்ன அர்த்தம்னா, 1% கூட நீங்க ஆண்டவருக்காக இன்னும் செயல்படவே இல்லைன்னு. எல்லாரும் உங்களை ஏத்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒரு வார்த்தை கூட யாரும் உங்களுக்கு எகெயின்ஸ்டா எதுவுமே பேசுறதே கிடையாது. அப்ப congratulations, you have not lived a single day for Jesus Christ. That's what it means. கிறிஸ்துவுக்காக நீங்க இன்னும் கிறிஸ்துவனே காட்டலேன்னு. The moment you start living for Christ, the moment you start speaking the words of Christ, message of Christ, gospel எல்லாம் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, then all the doors is open for tribulation. நம்மளா போய் வாலண்டியர் பண்றது கிடையாது. பட் நம்ம கிறிஸ்துவ குறித்து அஷேம்டா இல்லாம இருக்கோம். Tribulations come our way. அந்த tribulations எதுக்கு வருது? So that we can be used by God. தேவனால் நம்ம பயன்படுத்தப்படணுமா? உபத்திரவங்கள் மூலமா தான் இருக்கிறேன். கிறிஸ்டியன் லைஃப்ல ட்ரிபுலேஷன் இல்லாம மெச்சூரிட்டி கிடையாது. மெச்சூர் கிறிஸ்டியனா மாறணுமா? நீங்க கிறிஸ்துவ போல மாறணுமா? Tribulation is a school through which a Christian graduates. So, and Jesus he spoke these words to the disciples. சீஷர்களுக்கு இதான் வந்து சொன்னார். சீஷர்களை இந்த காரியங்கள் எல்லாம் அவங்க லைஃப்ல இருந்ததுனால God used those people. பாருங்க, எல்லா சீஷர்களையும் அவர் பயன்படுத்த வாஞ்சி உள்ளவராக இருக்கார். கேட்கிறோம், நீங்க ஜஸ்ட் ஆசம் முறை எங்களை பயன்படுத்தணும்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம 20 வருடங்கிற